ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மாணவர்களுக்கான மிக முக்கியமான அப்டேட் வீடியோ தான். நேற்று வந்து 12th மாணவர்களுக்கு வந்து +2க்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்த மதிப்பெண் வந்திருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதிர்பார்த்த மதிப்பெண் வராமல் கூட இருக்கலாம். குறிப்பாக வந்து டாப்பர்ஸ் வந்து ஸோ செண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து இன்ஜினியரிங் கட் ஆஃபில் வந்து மதிப்பெண் வந்து போகலாம். ஸோ அந்த மாணவர்கள் என்ன மதிப்பெண் குறையுது, என்ன செய்யலாம், ஸோ நம்ம என்ன செய்யணும், ரீவேல்யூஷன் ரீடோட்டல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கான மிக முக்கியமான அப்டேட். அது எல்லாமே இப்போ கல்லூரிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது 12th உடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ 12th மாணவர்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை மே 12 காலை 11 மணி முதல் உங்களுடைய பள்ளிகளில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு தேர்வுத்துறை அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இது அல்லாமல் நீங்களே என்ன செய்யலாம், நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரைவேட் கேண்டிடேட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்னா தேர்வுத்துறையோட வெப்சைட் www.tg.dn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷன் பகுதிக்கு போனால் HSC செகண்ட் இயர் அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும், மார்ச் 2025. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பதிவு எண், பிறந்த தேதியை வந்து நீங்கள் வந்து உள்ளீடு செய்தால் நீங்களே அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ தயவு செய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது 12th உடைய மார்க்ஸும் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்குறாங்க. யாரும் மறந்துடாதீங்க, வரக்கூடிய திங்கட்கிழமை முதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th மதிப்பெண்ணில் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து மதிப்பெண் குறைஞ்சிருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய மே 13 செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுடைய பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் படித்த பள்ளியில் தான் அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் எந்த சென்டர்ஸில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த சென்டர்ஸில் போய் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்கெலாம், அதே சென்டர்ஸில் போய் இந்த பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 275 ரூபா மறக்காமல் செஞ்சுருங்க. ஏன்னா இதனால் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் வந்து சில மதிப்பெண்கள் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க வந்து பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான், யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் பேப்பரை வாங்குறதுக்கு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், பேப்பரை ரீவேல்யூஷன் போடலாமா, ரீடோட்டல் போடலாமா, அஃபீஷியல் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ரீவேல்யூஷனுக்கும் அப்ளை பண்ணலாம், ரீடோட்டலுக்கும் அப்ளை பண்ணலாம். பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ மறக்காமல் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 அப்டேட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.